ஷிஃபா ஹெர்பல் ஹேர் ஆயில், ஷிஃபா ஹெர்பல் ஷாம்பூ, ஷிஃபா ஹெர்பல் டூத் பவுடர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்வீட்ஸ், மௌலிவாக்கம். எல்லாம் சரியாயிரும் மாமா. அங்கேயே நில்லுங்க. நீங்க நல்லா இருக்கீங்க மாப்ள. வரவேற்பு ரொம்ப பலமா இருக்கே. ஏய், நீ இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷனா பேசுற? அவங்க இப்போ எதுக்கு வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அதெல்லாம் உட்கார்ந்து பேசக்கூடாதா? முடியாது. இன்னைக்கே பேசி என்ன ஏதுன்னு எனக்கு தெரியணும். இங்க பாரு, நானே என் பொண்ணை பார்க்க முடியுமா முடியாதான்னு ஒரு வருஷமா ஏங்கி போயிருக்கேன். கடவுள் புண்ணியத்துல அவங்களே கூட்டிட்டு வந்திருக்காங்க. கூட மாப்பிள்ளையும் சம்பந்தியும் வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் இப்படி நிக்க வச்சு பேசுறது நல்லாவா இருக்கு? இங்க பார், இது என் மக வீடு. அவளுக்கு இங்க எப்ப வேணாலும் வர போக உரிமை இருக்கு. நீ பர்மிஷன் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீ இங்க இருக்கணுமா வேண்டாமான்னு என் மகதான் முடிவெடுப்பா. அப்பா பேசாம இருங்கப்பா. சித்தி, உங்க அனுமதி இல்லாம நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம், புரிஞ்சுக்கோங்க. அத்தை இங்க பாருங்க, நீங்க அபிராமிக்கு சித்தியா இருந்தாலும் நான் எப்பவுமே உங்களை சொந்த அத்தையா தான் நினைக்கிறேன். நான் உங்களை அண்ணியனா பார்க்கல, என் சொந்த மருமகனா தான் பார்க்கறேன். அதுக்காக இப்ப கோழி அடிச்சு விருந்து வைக்க முடியாது. அத்தை, நாங்க ஒன்றும் விருந்துலாம் சாப்பிட வரல. நாங்க வந்த விஷயமே வேற. சித்தி, ஒரு வருஷமா என்னாலையும் இங்க வர முடியாம போயிடுச்சு. அதனால உங்களையும் அப்பாவையும் தம்பி தங்கச்சியும் நினைக்காத நாளே இல்ல சித்தி. சமந்தி, நாங்க என்ன சொல்ல வர்றோம்னு முதல்ல கொஞ்சம் கேளுங்க. உங்க வீட்டு நிலைமெல்லாம் எனக்கு தெரியாதா? அது கொஞ்சமா நஞ்சமா? அவ்வளவும் வஞ்சம். இங்க பாருங்க, 3 பேருக்கும் தனித்தனியா என்னால ஒல வைக்க முடியாது. ஒட்டு மொத்தமா சொல்றேன், உங்க மேல எனக்கோ என் பிள்ளைங்களுக்கோ எந்த கோவமும் இல்ல. இன்னும் சொல்ல போனா அபிராமி மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஆனா நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க அது மட்டும் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நீங்க வந்த நோக்கம் அந்த நோக்கமா இருந்தா இந்த பக்கமே திரும்பி பார்க்காம அப்படியே போயிடுங்க. மணி, மணி. என்ன தாத்தா? சரி, அம்மா எங்க? மளிகை கடைக்கு போயிருக்காங்க தாத்தா. அவ எங்க இருக்கா? யார கேக்குறீங்க? மேகலாவத்தான். ஐயோ தாத்தா, அவ பேரே சொல்லாதீங்க. எந்த நேரத்துல என்ன நடக்குமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்கிறதுக்கே பயமா இருக்கு தாத்தா. எப்படா அந்த ஆவி மேகலா மனசுக்குள்ள நுழையும், அது எப்போ வெளியே வரும்னு யாருக்கு தான் தெரியும். நீங்க பாட்டு கோயிலுக்கு போயிடுறீங்க, அம்மா எங்கேயாச்சும் வெளில போயிடுறாங்க, நான் மட்டும் வீட்டுல தனியா இருக்கேன். எந்த நேரத்துல அந்த ஆவி மேகலா உடம்புல நுழையுன்னு திக்கு திக்குன்னு இருக்கு. பயப்படாதப்பா, பயப்படாத. அதோ அம்மா வந்துட்டாங்க. அப்பா, எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். அவன் சொல்றதும் கரெக்டு தான்ப்பா. உண்மையிலேயே அவனுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் வர வர பயமா இருக்குப்பா. அம்மா, இனிமே பயப்படுறதுக்கு தேவையே இல்லை. அந்த பாளையத்தம்மா ஒரு முடிவு கட்டிட்டாம்மா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, இனிமே நல்லது நடக்கும்மா. எப்படிப்பா இவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்க? இன்னைக்கு அங்க கோயில்ல நடந்த விஷயத்தை வச்சுதாம்மா சொல்றேன். அப்படி என்னப்பா நடந்துச்சு? அம்மா, இன்னைக்கு கோயில்ல பாளையத்தம்மனுக்கு பூஜை பண்ணிட்டு இப்படி ஒரு கஷ்டத்தை என் பேத்திக்கு கொடுக்குறியேன்னு மனசார வேண்டுனேன். கடைசியில அந்த சோகத்தோட வந்து பிரகாரத்துல உட்கார்ந்த அப்போ ஒரு குழந்தை வந்து என்கிட்ட பேசினாம்மா. ஆச்சரியமா இருக்குப்பா. யாருப்பா அந்த குழந்தை? தெரியலம்மா, இதுவரைக்கும் நான் உன்னை பார்த்ததே இல்லையேன்னு அந்த குழந்தைகிட்ட கேட்டேன். அதுக்கு அந்த குழந்தை என்ன தெரியுமா சொன்னிச்சு? என்ன உங்களுக்கு தெரியாது,
ஆனா தினமும் நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லுச்சு. அதாம்மா எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் என்னப்பா நடந்துச்சு? குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்படி என்னையும் அம்மனா நினைச்சுக்கிட்டு உங்க பிரச்சனையை என்கிட்ட சொல்லுங்கன்னு அந்த குழந்தை என்கிட்ட சொல்லுச்சுமா. என்னப்பா சொல்றீங்க? அந்த குழந்தை என்ன அம்மனா நினைச்சு உங்க பிரச்சனையெல்லாம் சொல்லுங்க நான் சொல்லுச்சு? அந்த குழந்தை அப்படி கேட்டப்போ என்னையே நான் மறந்து மேகலாக்கு இருக்கிற மொத்த பிரச்சனையும் நான் சொன்னேன். அதை கேட்டு அந்த குழந்தை, நீங்க உங்க பேத்தியை நினைச்சு கவலைப்படாதீங்க, அவளை நேரடியா அம்மன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க, எல்லாம் சரியாயிடுன்னு சொல்லி, எதுக்கும் கவலைப்படாதீங்க, இந்த குங்குமத்தை என்கிட்ட கொடுத்து இதை உங்க பேத்தி நெத்தியில வச்சு விடுங்கன்னு சொன்னான். அந்த குழந்தை அப்படி சொன்னதுக்கு அப்புறம் மேகலாக்கு இருக்கிற பிரச்சனை நிச்சயம் சரியாயிடும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுமா. அம்மா தாயே, பாளையத்தம்மா, பாளையத்தம்மா. அப்பா, உங்ககிட்ட வந்து இதெல்லாம் சொல்லிட்டு போனது சாதாரண குழந்தை இல்லப்பா. அம்மனே தான் வந்து குழந்தை ரூபத்துல உங்ககிட்ட பேசியிருக்கு. அது உங்களுக்கு புரியலையாப்பா? நீ சொல்றது எனக்கு புரியுதும்மா. அந்த அம்மன் தான் என்கிட்ட பேசிட்டு போயிருக்கா. நான் பூஜை புனஸ்காரம்னு என்ன மறந்த நிலையில அந்த பாளையத்தம்மா கட்டி போட்டிருக்கா. நீ சொன்னதுக்கு அப்புறம் அம்மா புரியுது, வந்தது அம்மன் தான். தாயே பாளையத்தம்மா. தாயே மகமாயி, நீ அம்மா நேர்ல வந்த? தாயே பாளையத்தம்மா. அம்மா, உள்ள மேகலா ரூமுக்கு போய் சரிப்பா. அம்மன் கொடுத்த இந்த பிரசாதத்தை அவ நெத்தியில வச்சு விடுமா. இந்தா. ஏண்டா வண்டி எப்படி முச்சந்தில நிக்க வச்சிருக்கியே, வண்டியை சரி பார்த்து கொண்டு வர மாட்டியா? ஏன் நீ வண்டியை சரி பார்த்து கொண்டு வர மாட்டியா? ஏண்டா நீ தாண்டா ஓட்டுற. நான் என்ன உனக்கு டிரைவரா? உனக்கு ஓட்ட தெரியல, நீ பார்க்க வேண்டியதானே? பாவி, ஒரு அப்பன்ட்ட பேசுற மாதிரியாடா நீ ஒரு பேசுற? புள்ள கிட்ட பேசுற மாதிரியா நீ பேசுற? ஏண்டா கொஞ்சம் கூட பாசமே கிடையாதாடா அப்ப உனக்கு? உனக்கு என் மேல பாசம் கிடையாதா? அட பாவி, இப்படி ஏருக்கு மாறா பேசிட்டே இருக்கேடா நீ. இங்க பாரு, உன்னை அனாவசியமா இங்க நிக்க சொல்ல, வேணா ஆட்டோ பிடிச்சு போ. ஆ? சும்மா பேசிட்டே இருக்க. யார் வந்து கதவை தட்டினாங்க? கதவை தட்டின சத்தம் கேட்டுச்சு, எனக்கு கேட்டுச்சு. ஆனா யாரையுமே காணுமே. ஒருவேளை பிரம்மையா இருக்குமோ? அம்மாவை கூட்டிட்டு வந்து பார்த்த போது காணும். இப்ப யாரோ கதவை தட்டுற மாதிரி இருந்துச்சு. யாரையுமே காணுமே. ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்க. ரிப்பேர் பண்றியா இல்ல ரிப்பேர் பண்ற மாதிரி நடிக்கிறியா? யோ இங்க வா, இங்க வா. என்னடா எதுக்கு? என்ன எதுக்கு? நீ வந்து ரிப்பேர் பண்ணு, நான் போய் டீ சாப்பிட்டு வரேன். வா. ஏய் இரு, நீயே பண்ணு. நான் போய் இளநீ சாப்பிட்டு வந்தேன். சரி. பாரு பாரு. யோ போயா, வேலையை பாருடா. பேச்சு வேறு நிமிஷ ஏதாவது ஒண்ணு பேசி. ஒருவேளை சண்பகம் சொன்ன மாதிரி இது பேயோட வேலையா இருக்குமோ? சண்பகம் அண்ணி உருவத்துல பேய பார்த்தேன்னு சொன்னாலே, ஒருவேளை வீட்டுக்குள்ள பேய் இருக்குமோ? அப்ப கதவை தட்டது பேயாதான் இருக்கும். இல்ல அண்ணியா இருப்பாங்களா? இல்ல
அண்ணி நேரம் உங்க வீட்டுக்கு போயிருப்பாங்களே. அண்ணிய கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரதானே அப்பாவும் அண்ணனும் போயிருக்காங்க. முடிஞ்சிச்சாடா என்ன அந்த இளநீ? ஆஹா, குடிக்க முடியலடா. அற்புதமான சுவை. அப்படியே வலுவலுன்னு நொழு நொழுன்னு உள்ள போச்சு பாரு அந்த வழுக்கை. ஆஹா, பிரமாதம். தேவாமிர்தம், தேவாமிர்தம். நீ மட்டும் எனக்கு அப்பனா இல்லைன்னு வை, கார் ஏத்தி நேரம் கொண்டுட்டு அட போயிரு. பாவி. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. உள்ளனா அப்பாக்கு ஃபோன் பண்ணி கேட்போம். அப்பா போன் அடிக்குது பாரு, எடு. யாருன்னு பாரு. யார் அது? யாழினி போனு. என்ன மறுபடியும் வீட்டுல பிரச்சனையா? எடுத்து பேசு. சரி, கேட்டு பாப்போம். ஹலோ. ஹலோ அப்பா, எங்க இருக்கீங்க? வீட்டுக்கு தாம்மா வந்துகிட்டு இருக்கோம். அண்ணி எங்க இருக்காங்கப்பா? ஆ, வீட்டுல இருந்த வரைக்கும் துரத்திக்கிட்டு இருந்தீங்க. இப்ப அண்ணி எங்க, அண்ணி எங்கன்னு கேளு. பேசுறோம். அப்பா, ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் கேக்குறேன்ப்பா. அண்ணி எங்கப்பா? ஏன், அண்ணி மாதிரி யாரையாவது பாத்தியா? வேற உருவத்துல அண்ணி வந்தாளா? இப்ப எந்த உருவமும் தெரியலப்பா. அப்புறம் எதுக்கு ஃபோன் பண்ணி என் உயிரை எடுக்கிற? அப்பா, டென்ஷன் ஆகாதீங்கப்பா. நான் ரூம்ல இருந்தனா யாரோ கதவை தட்டுற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. ஆனா வெளியே வந்து பார்த்தா யாருமே இல்ல. அம்மா கதவை தட்டி இருப்பாங்க. அம்மாலாம் கதவை தட்டலப்பா. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லி இருப்பாங்கல்ல. அம்மா என் ரூம் பக்கமே வரலப்பா. செண்பகம் வீட்டுக்குள்ளேயே இல்லப்பா. அவ ரொம்ப நேரமா வெளியில தான் உட்கார்ந்துருக்கா. சரிம்மா, இப்போ உனக்கு என்னதான் வேணும்? அப்பா, அண்ணி உங்க கூட தானப்பா வந்தாங்க. ஏம்மா, இதே நீ எத்தனை தடவை என்கிட்ட கேப்ப? பா, எனக்கு டவுட் கிளியர் ஆகணும்ப்பா. நீங்க அண்ணிய கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் இங்க அண்ணி உருவத்துல ஒருத்தவங்கள பார்த்தேன்ப்பா. அது யாருன்னு எனக்கு தெரியலப்பா. அது எனக்கு யாருன்னு தெரிய வேண்டாமா? செண்பகம் வேற பேய பார்த்தேன்னு சொன்னாப்பா. அதுவும் அண்ணி உருவத்துலன்னு சொன்னாப்பா. செண்பகம் பார்த்த மாதிரியே நீயும் பாத்தியா? அப்பா, அதுதான் எனக்கு டவுட்டா இருக்குப்பா. இப்ப என்ன, செண்பகம் பார்த்த பேயே நீயும் பார்க்கணுமா? என்னப்பா நீங்க அனுப்பி வச்ச மாதிரியே சொல்றீங்க. ஆமா, நான் பேய வாடகைக்கு விட்டுக்கிட்டு இருக்கேன். வயிற்றுல கலப்பாத. ஏமா என்ன கடுப்பேத்துற? நாங்களே உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு பயந்து வந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு இடையில கார் வேற ரிப்பேரு. அதுவே டென்ஷனா இருக்கு. நீ வேற டென்ஷன் ஆக்காத என்ன. டாடி, கூல் டாடி, கூல் டாடி. எங்களுக்கு மட்டும் டென்ஷன் இல்லையா? இங்க இருக்கிறது அண்ணியா இல்ல பேயான்னு தெரியலப்பா. நீங்க கார்ல கூட்டு போனது அண்ணியா இல்ல அதுவும் பேயான்னு தெரியலப்பா. எங்க யார் இருக்காங்கன்னு என்னால கண்டுபிடிக்க முடியலப்பா. அம்மா, பேசாம ஒண்ணு சரியா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. வீட்டுல நல்லா தேடி பாரு. ஒத்த ரூபாய் காயின் எங்கேயாவது கிடைக்கும். அதை எடுத்து சுண்டி பாரு. பூ விழுந்தா பேய், தலை விழுந்தா அண்ணி. சரியா? நான் எவ்வளவு பெரிய சீரியஸான மேட்டர் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு விளையாட்டா தெரியுதாப்பா? நீ தான் இப்ப போனை போட்டு எங்கிட்ட விளையாண்டுகிட்டு இருக்க. இங்க பாரு, வர்ற கோவத்துக்கு நான் வீட்டை விட்டு எங்கேயாவது ஓடி போயிடலான்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதான்ப்பா இருக்கு. இந்த வீட்டை பார்க்கவே பேய் வீடு மாதிரி இருக்குப்பா. எனக்கு இங்க இருக்கவே பயமா இருக்குப்பா. எங்களுக்கும் பயமாதாம்மா இருக்கு. என்ன பண்றது? அப்பா, ஏதாவது ஒரு முடிவை சீக்கிரமா எடுங்கப்பா. ஆமா, பேசாம ஒண்ணு செய்யலாமா? நம்ம கேரளால இருந்து ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை எல்லாம் தெரிஞ்ச ஒரு மாந்திரீகத்துல கரகண்ட நம்பூதிரிய கூட்டிட்டு வரலாம். நம்ம வீட்டை அலசுன்னு அலச சொல்லலாம். எல்லா இடத்துலயும் தேட சொல்லலாம். வீட்டுல பேய் இருந்தா வீட்டுல ஒரு பெரிய பூஜையை போட்டு பேய விரட்டிடலாமா? விரட்டிடலாம். அதெல்லாம் அதை செய்யுங்கப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நீ போனை வைடா. எனக்கும் பயமா தாண்டா இருக்கு. மற்றதெல்லாம் வந்து பேசிக்கலாம்.
சரிப்பா, ஓகே. கார் ரெடியாடா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. என்ன சொல்றா அவ? வழக்கம் போலதான். வீட்டுல அபிராமி இருக்காளா? இப்ப இல்லையா, ஆனா யாரோ கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேக்குதா. வெளியில வந்து பார்த்தா யாரையும் காணுங்கிறா. சரிப்பா, நீங்க நேரா வீட்டுக்கு போயிருங்க. நான் என் ஃப்ரெண்டு வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். டேய், நீயும் வீட்டுக்கு வாடா. இங்க பாரு, நான் வீட்டுக்கெல்லாம் வரல. அதான் என் பொண்டாட்டி கூட்டு போய் அவங்க வீட்டுல விட்டல. பேயை கூட்டு போயிட்டு எந்த வீட்டுல விட சொல்ற? நீ வீட்டுக்கு போ, நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். போ. ஏய் மகனே, இது உனக்கே நியாயமா இருக்கா? என்ன மட்டும் தனியா போ சொல்றியே, அப்படி நான் என்னடா பாவம் பண்ண? நான் மட்டும் என்ன பாவம் பண்ண? போய் இளநீர் குடிக்கும் போது மட்டும் தனியா குடிச்சல. வழுக்க நல்லா இருக்கு, அது நல்லா இருக்குன்னு. போ, போய் அனுபவி. ஏய், தனியா போனது தப்புடா, என்ன மன்னிச்சிடுறா. நான் ரொம்ப பாவம்டா. இந்த மூஞ்ச வச்சிட்டு நல்ல சென்டிமெண்ட் பார்க்க முடியல. போடா வந்து தொலை. இறக்கு. இங்க வை. கையெடு கையெடு. வண்டியாடுறா, சீக்கிரம் போ. சொல்லிட்டல, கீரை போடு. மேகலா, மேகலா, அம்மா மேகலா. என்ன கேக்குறல? என்ன என்னம்மா பயந்துட்டியா? சும்மா தமாஷ் பண்ண. மேகலா, என்னம்மா? அம்மா என்ன சொன்னாலும் மறுக்காம செய்வியா? நான் உங்க பொண்ணுமா, நீங்க என்ன சொன்னாலும் கேப்பேன். ஆசையா பூ வச்சிங்க, வச்சுக்கிட்டேன்ல. நீங்க சந்தோஷமா தானே போனீங்க. இப்ப என்ன கேள்வி கேக்குறீங்க? அதுக்கு இல்லம்மா, காலையில பூ வச்சுக்க சொன்ன, நீயும் வச்சுக்கிட்ட. அதனாலதான் கேட்டேன். என்ன சொல்லுங்க? பாளையத்தம்மன் கோயில்ல இருந்து தாத்தா குங்குமம் கொண்டு வந்திருக்காருமா, அத நான் உனக்கு வச்சு விடட்டா? அம்மா, இது என்ன கேள்வி? ஆசையா தாத்தா கொடுத்தது, அதுவும் பாளையத்தம்மனோட குங்குமம். வச்சு விடுங்கம்மா. பாளையத்தம்மன் குங்குமத்தை எனக்கு வைக்கணும்னு நினைச்சீங்க, நானும் வச்சுக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷமா? மேகலா, என் பொண்ணு மேகலாவா தானே இருக்க? அம்மா, இன்னும் என்ன சந்தேகம்? நான் எப்பவும் உன் மக மேகலா தான். இதுல என்ன சந்தேகம்? அம்மா, தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் காஃபி போட்டு எடுத்துட்டு வரியா? சரிம்மா, எடுத்துட்டு வரேன். வலிக்குதப்பா. ஏப்பா, இங்க வா. வீட்டுக்குள்ள போ. ஏய் மகனே, செல்வம், முதல்ல நீ வீட்டுக்குள்ள போடா. இங்க பாரு, எனக்கு பயமா இருக்கு. நீ மரியாதையா வீட்டுக்குள்ள போயிரு, நான் பின்னாடியே வரேன். ஏய் இளங்கன்று பயம் அறியாதுடா. ஏய், அதான் அபிராமியை கொண்டு போய் அந்த வீட்டுல விட்டுட்டோம்ல, அப்புறம் ஏன்டா பயப்படுற நீ? தெரியுதுல்ல? தெரியுதுல்ல? அப்ப நீங்க போங்க. அப்புறம் ஏன் போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்க? போற வயசு தானே, போய் மாட்டினாலும் பரவாயில்ல, நான் வாழணும். நீ உள்ள போ. டேய், இடையில இந்த யாழினி வேற போனை போட்டு என்ன ஒரு குழப்பிட்டா. அதான்
எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடா. கைகளெல்லாம் கொஞ்சம் உதறுதுடா. மேட்ரு வெளில வந்துருச்சா? இதேதான் இங்கேயும். சரியா? இப்ப புரியுதா? இப்போ வீட்டு ஒரு வாட்டி நிமிந்து பாரு. ஏண்டா? அப்பா சும்மா நிமிந்து பாருங்க. பாத்துட்டீங்களா? அப்படியே பேய் வீடு மாதிரியே இருக்கா? மாதிரி எல்லாம் தெரியல, பேய் வீடே தான்டா. அட பாவி மனுஷா, அப்ப உனக்கு எல்லாம் தெரியுது, அப்புறம் எதுக்கு என்ன உள்ள போக சொன்ன? என்னதான் பேய் வீடா இருந்தாலும் இது நம்ம வீடு தானடா. வாடகை வீடா இருந்தா சொல்லாம கொள்ளாம காலி பண்ணிட்டு போயிடலாம். ஆனா இது ஆசை ஆசையா கட்டின வீடு அப்படின்னு எங்க தாத்தா சொல்லுவாரு. 3 தலைமுறையா வாழ்ந்துட்டு இருக்கோம்டா. என்ன பண்றதுன்னே புரியலடா. அப்போ நான் ஒரு ஐடியா சொல்றேன். பேசாம வீடு வித்துடலாம்.